இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி மிகப்பெரிய ஆதாரங்கள் வெளியே வந்திருக்கு. ஏறத்தாழ தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் அறிவிச்சு இன்னைக்கு மோடி பிரதமரா இருக்கார். ஆனா இந்த சூழ்நிலையில இந்த தேர்தலே முறைகேடா நடந்திருக்குன்னு ஆதாரத்தை மிக முக்கியமான பத்திரிகையாளர் வெளியிட்டு இருக்காங்க. இந்தியாவுல 140 தொகுதியில போட்ட ஓட்டை விட எண்ணி பார்க்கும்போது ஓட்டு அதிகமாயிருக்கு. இதோ இங்க பாருங்க ஆதாரம் அப்படின்னு நேரடியாவே தேர்தல் ஆணையத்தை பார்த்து கேட்டிருக்காங்க. இப்படி ஓட்டு மாறினதுனால இவ்வளவு பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு ஆதாரப்பூர்வமான பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. இந்த ஆதாரத்தை எல்லாம் வெளியே விட்டது யாரு? இவ்வளவு ஆதாரங்கள் வெளியே வந்து தேர்தல் ஆணையத்தை பார்த்து நேரடியா கேள்வி கேட்டும் இதுவரைக்கும் ஏன் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாம அமைதியா இருக்கு? இரவோடு இரவா தேர்தல் ஆணையம் அவங்களுடைய வெப்சைட்ல இருந்து ஓட்டு போட்ட மொத்த மக்களுடைய டேட்டாஸை டெலீட் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல இருந்து நீக்கி இருக்காங்க. குறிப்பா 373 தொகுதியில எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஓட்டர்ஸ் டர்ன் அவுட்டை மொத்தமா மறைச்சிருக்காங்க. எதுக்காக தேர்தல் ஆணையம் இரவோடு இரவா இந்த டேட்டாஸை மறைக்கணும்? இந்த ஓட்டுல இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு ஆதாரத்தோட பூனம் அகர்வால் அப்படிங்கக்கூடிய பத்திரிகையாளர் இவ்வளவு மெயில எலெக்ஷன் கமிஷனுக்கு போட்டதுக்கு பிறகும் இதுவரைக்கும் ஏன் எந்த ரிப்ளையும் வரல? தேர்தல் ஆணையம் வாய் திறந்து பதில் சொல்லுமா சொல்லாதா? மகாராஷ்டிரா, ஜெய்ப்பூர், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ் இது மாதிரி பல பகுதிகளில் பிஜேபி காரங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது இந்த ஓட்டு அதிகரிப்பால நடந்திருக்கு அப்படின்னு ஆதாரப்பூர்வமான டேட்டாவை வெளியிட்டு இருக்காங்க. இது மாதிரி இந்தியா முழுக்க 543 தொகுதியில பாஜக வெற்றி அடைஞ்சிருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டு கவுண்டிங்க திருப்பியும் நடத்தப்படுமா? எப்படி போட்ட ஓட்டை விட இவ்வளவு ஓட்டுகள் அதிகரிச்சது? இதனால எப்படி பிஜேபி கேண்டிடேட்ஸ் இவ்வளவு பேர் ஜெயிச்சாங்க? இது குறித்தான ஒட்டுமொத்த விசாரணை பாராளுமன்றத்தில் நடக்குமா நடக்காதா? பாஜக சார்பா வெற்றி அடைஞ்ச எல்லா கேண்டிடேட்ஸ் ஓட்டுகளும் திரும்பவும் எண்ணப்படுமா படாதா? உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி நேரடியாவே கேட்டாரு. இந்த தகவலை வெளியிடுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை கேட்கிறார். ஆனா தேர்தல் ஆணையத்தின் தரப்பிலிருந்து ஏன் இவ்வளவு பெரிய மௌனம்? எதிர்க்கட்சியை சார்ந்தவங்க, ஜனநாயக அமைப்பு சார்ந்தவங்க, உச்சநீதிமன்றம் இப்படி தொடர்ச்சியா எல்லாரும் கேள்வி கேட்டதுக்கு பிறகும் இன்னும் எதற்காக இந்த மௌனம்? வணக்கம், இது சத்யராஜின் நேர்பட கேள். தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்து இன்னைக்கு மோடி 3வது முறையா பிரதமரா பதவி ஏற்றிருக்கார். ஆனா இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா பூனம் அகர்வால் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான பத்திரிகையாளர், இன்னும் தெளிவா சொல்ல போனா இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட், புலனாய்வு பத்திரிகையாளர் அதிர்ச்சியான ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் பத்திரங்களை பயன்படுத்தி எப்படி பாஜக பணங்களை சுருட்டினாங்க அப்படிங்கிற தகவலை ஆதாரப்பூர்வமா வெளியிட்டது. இந்த பூனம் அகர்வாலும் ஏடிஆர் அப்படிங்கக்கூடிய அமைப்பும் சேர்ந்துதான் தொடர்ச்சியா இந்த தேர்தல் பத்திரங்கள் குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. இந்த பூனம் அகர்வால் தான் இப்பவும் ஒரு அதிர்ச்சியை கிளப்புற மாதிரி ஆதாரங்களை வெளியிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க தேர்தல் நடந்துச்சு இல்லையா? 543 தொகுதியில இதனுடைய ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி வெளியிட்டாங்க. அப்படி வெளியிடும் போது இவிஎம் மெஷின்ல எவ்வளவு ஓட்டு இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணி வெற்றி வாய்ப்பை முடிவு பண்ணி அதை ஆதாரப்பூர்வமா தேர்தல் ஆணையம் வெளியிடுவாங்க. இன்னும் தெளிவா சொல்ல போனா ஒட்டுமொத்தமா ஒரு இவிஎம் மெஷின்ல போடப்பட்ட ஓட்டுகள் எவ்வளவு, அதை கவுண்ட் பண்ணும்போது எத்தனை ஓட்டுகள் அப்படிங்கறத வெளியிடுவாங்க. இப்படி வெளியிடக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ணப்படும். அப்படி அப்லோட் பண்ணப்பட்ட டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து கம்பேர் பண்ணி ஆய்வு பண்ணி அவங்க ஒரு அதிர்ச்சியை வெளியிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு ஃபேஸா தேர்தல் முடிஞ்ச உடனே இந்தந்த கான்ஸ்டிட்யூன்சில தேர்தல் நடந்திருக்கு, இவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கன்னு அந்த ஓட்டு போட்டவங்களுடைய லிஸ்டையும், அதாவது ஓட்டு போட்ட மக்களுடைய எண்ணிக்கையும் சதவீதத்தையும் வெளியிடுவாங்க. பிற்பாடு தேர்தல் ரிசல்ட் அறிவிக்கிறதுக்காக அந்த பூத்தில் இருக்கக்கூடிய மெஷின் எடுத்து திருப்பி கவுண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்படி கவுண்ட் பண்ணும்போது எத்தனை ஓட்டுகள் எந்தெந்த கட்சிக்கு விழுந்திருக்கு, யார் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ப்ராஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா? ஒன்னு ஓட்டு போட்ட அன்னைக்கு அவங்க வெளியிடக்கூடிய டேட்டா, அதே சமயத்துல ஓட்டை என்றன்னைக்கு இருக்கக்கூடிய டேட்டா. இந்த 2 டேட்டாலையும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்குன்னு ஆதாரத்தை வெளியிட்டு இருக்காங்க. இது ஏதோ ஒரு தொகுதியில 2 தொகுதியில நடக்கல. ஏறத்தாழ 140 தொகுதியில போட்ட ஓட்டை விட எண்ணப்பட்ட ஓட்டுகளுடைய நம்பர்ஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க ஆதாரத்தை கொடுத்திருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா ஒரு 3 பகுதியை மட்டும் நான் சொல்றேன். அஸ்ஸாம்ல பாத்தீங்கன்னா கரிமஞ்ச் அப்படிங்கக்கூடிய பகுதியில 11,36,538 ஓட்டு போடப்பட்டிருக்கு. ஆனா கவுண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 11,40,349 ஓட்டு, அதாவது 3,811 ஓட்டு அதிகமா இருக்கு. இப்ப நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா,
எப்படி இந்த 3811 ஓட்டு அதிகமாச்சு? ஒரு ஓட்டு அதிகமானாலே ஜனநாயகத்துல மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா 5000 ஓட்டுகளுக்கு குறைவா தான் இது முடிவாயிருக்கு. சில கான்ஸ்டிடியூன்சில பாத்தீங்கன்னா 48 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்க, 3000 ஓட்டு வித்தியாசம் தோத்துருக்காங்க. இங்க ஒரு ஓட்டு அப்படிங்கிறது தேர்தல் வெற்றியை முடிவு பண்ணக்கூடிய இடமா இருக்கு. தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. இது மாதிரியான சூழல்ல தான் பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல குறிப்பா இந்த தொகுதியில எப்படி 3811 ஓட்டு அதிகமாச்சு? இதைத்தான் கேள்வியை தான் நாமளும் வைக்கிறோம். இதே கேள்வியை தான் பூனா அகர்வால் அப்படிங்கக்கூடிய பத்திரிகையாளர் வைக்கிறாங்க. ஏங்க நீங்க ஓட்டு என்ற அன்னைக்கு இத்தனை சொன்னீங்க, இப்ப திருப்பி கவுண்ட் பண்ற அன்னைக்கு பார்த்தா இப்படி இருக்கு. ஏங்க நீங்க ஓட்டு போட்ட அன்னைக்கு என்ன சொன்னீங்க, ஓட்டு கவுண்ட் பண்ற அன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ரெண்டு டேட்டாவுக்கு எப்படி வித்தியாசமாச்சுன்னு தேர்தல் ஆணையத்தினுடைய டேட்டா வச்சே தேர்தல் ஆணையத்திட்ட கேட்கறாங்க. ஆனா வாயே திறக்காம தேர்தல் ஆணையம் கைகட்டி அமைதியா உட்கார்ந்துருக்கு. இது அஸ்ஸாம்ல மட்டும் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசல ஓங்கோல் பகுதியா இருக்கட்டும், அதே மாதிரி மத்திய பிரதேசல மண்டல் பகுதியா இருக்கட்டும், இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 1467 ஓட்டு, 1089 ஓட்டுன்னு 1000 ஓட்டுகளுக்கு அதிகமாக டிஃபரன்சஸ் ஏற்பட்டிருக்கு. நீங்க அதிகமா இருக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க, போட்ட ஓட்டு இங்க காணாம போயிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா 16791 ஓட்ட காணோம். அதாவது ஓட்டு போட்ட அன்னைக்கு என்ன டேட்டாவை தேர்தல் ஆணையம் சொல்லுது அப்படின்னா 14,30,738 ஓட்டு, எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு டேட்டாவை காமிக்கிறாங்க. எண்ணும் போது பாத்தீங்கன்னா 14,13,947 ஓட்டு தான் இருக்கு. எங்க போச்சு இந்த 16,791 ஓட்டு? இதத்தான் இந்த பத்திரிகையாளரும் கேட்கிறாங்க, நாமளும் கேட்கிறோம், சமூக ஆர்வலரும் கேட்கிறாங்க. ஏங்க போட்ட ஓட்டை விட எப்படிங்க ஓட்டு குறையும்? இது என்ன ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு வித்தியாசமா? ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டுன்னு கூட நம்ம சாதாரணமா பேசக்கூடாது. ஜனநாயகத்துல ஒரு ஓட்டு அப்படிங்கிறது மிகப்பெரிய முக்கியமான விஷயம். ஆனா இங்க 16,000 ஓட்டை காணோம். இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல கொக்ராஜார் அப்படிங்கக்கூடிய தொகுதி, அதே மாதிரி ஒரிசால தென்கர் அப்படிங்கக்கூடிய தொகுதி, இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 9,477 ஓட்டை காணோம். இது என்ன ஒரு ஓட்டா? 10,000 ஓட்டு, 9,000 ஓட்டு, 8,000 ஓட்டுன்னு இவ்வளவு ஓட்டுகள் காணாம போயிருக்கு. இப்ப நமக்கு வரக்கூடிய கேள்வி ஏன்னா உண்மையிலே இது இவிஎம் மிஷின் ஒழுங்கான மிஷினா? எப்ப கேட்டாலும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, இவிஎம் பர்ஃபெக்ட்டா இருக்கும், பர்ஃபெக்ட்டா இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப இவிஎம் இருக்கக்கூடிய டேட்டாவை தான் கேட்கறாங்க. ஏங்க நீங்க போட்டறப்ப சொன்ன ஓட்டு வேற, கவுண்ட் பண்றப்ப சொன்ன ஓட்டு வேற, என்னதான் பிரச்சனை? வாயை திறந்து உண்மையை சொல்லுங்கன்னு இந்த பத்திரிகையாளர் கேட்கறாங்க. இந்த பத்திரிகையாளர் ஏதோ இப்ப கேட்கல, 2019 தேர்தல் நடந்துச்சு பாத்தீங்களா, அப்பவே இந்த கேள்வியை கேட்டாங்க. அப்பவே அவங்க ஆதாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்துக்கு மெயில் அனுப்பிச்சாங்க. என்னன்னு மெயில் அனுப்பிச்சாங்க அப்படின்னா, நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, இவ்வளவு ஓட்டுகள் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க, ஆனா தேர்தல் முடிஞ்சு ஓட்டு கவுண்ட் பண்ணும்போது அது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி 373 தொகுதியில ஓட்டுல மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு மெயில் போடுறாங்க. அவங்க இந்த ஆதாரத்தை எல்லாம் எங்க இருந்து கலெக்ட் பண்றாங்க? தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்ல தான் கலெக்ட் பண்ணிருக்காங்க. தேர்தல் ஆணைய வெப்சைட்ல தெளிவா இருக்கு டேட்டா. ஓட்டு போட்டவங்க எவ்வளவு, ஆம்பளை எவ்வளவு, பொம்பளை எவ்வளவு, மொத்த மக்கள் எவ்வளவு, பர்சன்டேஜ் எவ்வளவு, எல்லாம் தெளிவா இருக்கு. அதன் அடிப்படையில் அவங்க கவுண்ட் பண்ணி கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி டேட்டா கேட்கறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லணும்? இல்லங்க இதுல எது நடந்திருக்கு, அது நடந்திருக்கு, ஏதாவது ஒரு பதில சொல்லணும். அந்த பதிலெல்லாம் சொல்லல. நைட்டோட நைட்டா தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்ல இருந்து மொத்த ஓட்டு டர்ன் அவுட் ரேஷியோவை டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த டேட்டாஸை தூக்கிட்டாங்க. இதுதான் ஒரு ஜனநாயக அமைப்பா? தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு தனித்துவமான அமைப்பு. நீங்க உங்க வெப்சைட்ல ஒரு டேட்டாவை அப்லோட் பண்ணிருக்கீங்க, அந்த டேட்டால தப்பு இருக்கு, சந்தேகம் இருக்கு, ஒரு குடிமகனா இருக்கக்கூடியவங்க, ஒரு பத்திரிகையாளராக இருக்கக்கூடியவங்க அந்த வெப்சைட்ல இருந்து தகவலை எடுத்து நேரடியாவே உங்கள்கிட்ட ஒரு திருப்பி ஒரு கேள்வி வைக்கிறாங்க, ஏங்க நீங்க போட்டிருக்கக்கூடிய டேட்டால டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு. பதில சொல்றது விட்டுட்டு தேர்தல் ஆணையம் நைட்டோட நைட்டா டேட்டாவை டெலிட் பண்றது எந்த வகையில நியாயம்? இது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை அப்பவே ஏற்படுத்துச்சு. இது ஒரு தொகுதி பிரச்சனை கிடையாது, 373 தொகுதியில இந்த பிரச்சனை 2019 மேலேயே எழுப்பப்பட்டுச்சு. ஆனா அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வாயே திறக்கல. சும்மா ஒரு ஒப்புக்குன்னு 2 மெயில போட்டு அதை இதையும் சமாளிச்சு விட்டுட்டாங்க. அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டாங்க. யார் வழக்கு போட்டாங்க? ஏடிஆர் அமைப்பும் இதே பூனா அகர்வால் அப்படிங்கக்கூடிய புலனாய்வு பத்திரிகையாளர் சேர்ந்தா போட்டாங்க. அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் எடுக்கவே இல்லை. 5 வருஷம் கழிச்சு உச்சநீதிமன்றம் கையில் எடுத்துச்சு. எப்போ? இந்த 2024 கையில் எடுத்தாங்க. உச்சநீதிமன்றம் எடுத்து என்னங்க இப்படி எல்லாம் டேட்டாஸ் கேட்கறாங்க, இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி இதுக்கான டேட்டாஸை கொடுங்க அப்படின்னு நேரடியாவே தேர்தல் ஆணையத்துக்கு சொன்னாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் அதை மதிச்சு இந்த டிஃபரன்ஸுக்கு காரணம் என்னன்னு இதுவரைக்கும் சொல்லிச்சா? இல்ல. அப்போ தொடர்ச்சியா அந்த டிஃபரன்ஸ் வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. இது வெற்றி வாய்ப்பை முடிவு பண்ணக்கூடிய இடத்துலயே இருக்கு. இப்போ சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பா இந்த ஒரு 1000 ஓட்டு 500 ஓட்டா வெற்றி வாய்ப்பை முடிவு பண்ணிருக்க போது அதை ஏன் போய் பெருசு பண்றீங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போறாங்க. அதே பத்திரிகையாளர் ஆய்வு பண்ணி டேட்டாஸை வெளியிடும் போது சில தொகுதிகளை பத்தி சொல்றாங்க. மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா நார்த் மும்பைல ரவீந்தர் தத்தாரவ் அப்படிங்கக்கூடிய சிவசேனா கட்சியை சார்ந்தவர், அதாவது பாஜகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சிண்டே அணி இருக்கு பாத்தீங்களா, அந்த கட்சியை சார்ந்த ரவீந்தர் ஜெயிச்சிருக்காரு. 48 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. ஆனா அவருடைய தொகுதி
தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா போட்ட ஓட்டை விட எண்ணப்பட்ட ஓட்டு அதிகமா இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு. இதுக்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல, அதாவது ரூரல் ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா ராஜேந்தர் சிங் அப்படிங்கக்கூடிய பிஜேபி காரர் ஜெயிச்சிருக்காரு. அங்க ஓட்டு டிஃபரன்ஸ் எவ்வளவுனா 1615 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. அந்த கான்ஸ்டிடியூன்சிலையும் போட்ட ஓட்டை விட எண்ணப்பட்ட ஓட்டு அதிகமா இருக்கு. இது எப்படி நடந்துச்சு? இதே மாதிரி தான் சத்தீஸ்கர்ல கன்கார் பகுதியில 1844 ஓட்டு வித்தியாசத்துல பாஜக காரர் பரோஜ் நாக் ஜெயிச்சிருக்காரு. எப்படி இந்த பரோஜ் நாக் ஜெயிச்சாரு? அங்கேயும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசல ஃபரீதாபாத்ல முகேஷ் ராஜ்புட் ஜெயிச்சிருக்காரு. எத்தனை ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு? 2678 ஓட்டுல பிஜேபி காரர் ஜெயிச்சிருக்காருங்க. ஆனா அங்கேயும் போட்ட ஓட்டை விட எண்ணப்பட்ட ஓட்டுல டிஃபரன்ஸ் இருக்கு, கவுண்டிங்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை வெளியிட்டு இருக்காங்க. இப்ப பிஜேபி சார்பாக இவ்வளவு பேர் வெற்றி பெற்றிருக்காங்கல்ல, இவங்களுடைய ஓட்டு எல்லாம் திருப்பி கவுண்ட் பண்ணப்படுவாங்கிறது தான் நம்மள மாதிரி எளியவங்களுடைய கேள்வியே. ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா இந்த இவிஎம் மெஷின் மேல ஒரு சந்தேகம் இருக்குன்னு திரும்ப 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 இங்க இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. குறிப்பா ஐயநாதன் மாதிரியான பத்திரிகையாளர்கள் புத்தகமே எழுதி வெளியிட்டாங்க. இங்க பாருங்க இவிஎம்ல இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு. இது மட்டும் இல்லாம போன 2019லயே ஓட்டு போட்டதுக்கும் கவுண்ட் பண்ணதுக்கு இடையில நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டிலேயே பல கான்ஸ்டிடியூன்சில இந்த டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லி இதே ஆதாரங்களை வெளியிட்டு கேள்விகள் எழுப்பப்பட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு போச்சு. அப்போ இவிஎம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து தொடர்ச்சியா உச்சநீதிமன்றத்தில் போய் ஏடிஆர் அமைப்பு வழக்கு போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஏங்க இதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓட்டு போட்டு முடிச்ச உடனே அந்த விவிபேட் ஸ்லிப், அதாவது நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டணும் பட்டனை அமுத்தின உடனே ஒரு ஸ்லிப் வரும். அந்த ஸ்லிப்பையும் நீங்க வந்து பாக்ஸ்ல போட்டு வைக்கிறீங்க. அப்படி போட்டு வைக்கக்கூடிய ஸ்லிப்பை எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்க. இவிஎம் மெஷின்ல இவ்வளவு ஓட்டு வந்திருக்கு, விவிபேட்ல இவ்வளவு ஓட்டு வந்திருக்குன்னு சொல்லி எல்லா கான்ஸ்டிடியூன்சிலையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் போய் கேட்டாங்க, வழக்கு போட்டாங்க, மனு கொடுத்தாங்க. ஆனா உச்சநீதிமன்றத்துக்கு வந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுச்சு? இல்ல அப்படி எல்லாத்தையும் என்ன முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வேற என்ன சொல்றாங்க? செலக்டிவா ஒரு தொகுதியில 5 பொட்டியில, அதாவது 5 மெஷினை மட்டும் நாங்க கவுண்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நேரடியா கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா எல்லாத்தையும் தான் கவுண்ட் பண்ணிருங்களேன். நீங்க என்ன உடனே இவிஎம் மெஷினை தட்டி மத்தியானத்துக்குள்ளே ரிசல்ட் சொல்றீங்க? நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் ரிசல்ட் இழுத்தீங்க. குறிப்பா இந்த தேர்தல்ல ஓட்டு கவுண்டிங் மத்தியானம் 2 மணியோட நின்றுச்சு. அப்படியே ஒரே ஸ்டாக்னேட்டா நின்றுட்டு இருக்கு. எத்தனை மணி வரைக்கும்? நைட்டு 11 மணி வரைக்கும் இந்த ஓட்டு எண்ணிக்கையில யாரும் அதிகமாகல, யாரும் குறையல, அப்படியே நிக்குது. அதே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு, எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஒரு பட்டன் அமுத்தினா எவ்வளவு ஓட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னீங்க. ஆனா ஏன் நைட் 1 மணி வரைக்கும் உட்கார்ந்து ஓட்டு எண்ணிட்டு இருந்தீங்க? இது ஒரு இயல்பான ஒரு கேள்வி தானே. எப்படியோ நீங்க விடிய ஓட்டு என்ன போறதுன்னு முடிவாயிருச்சு. அந்த விவிபேட்டை எண்ணிட்டு போயிட வேண்டியதானே. அதை மட்டும் ஏன் நீங்க என்னல? இது மாதிரியான அடிப்படையான சந்தேகங்கள்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? காரணம் நீங்க கொடுக்கக்கூடிய டேட்டாஸ்ல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான். அதாவது தேர்தல் ஆணையம் காமிக்கக்கூடிய டேட்டாஸ்ல இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கும்போது தான் எளிய மக்களா இருக்கட்டும், பத்திரிகையாளராக இருக்கட்டும், சமூக ஆர்வலர் என்ன கேள்வி கேட்கறாங்க? விவிபேட்டை என்னங்க அப்படின்னு கேட்கறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த தேர்தலில் இவங்க வச்ச இன்னொரு முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா போஸ்டல் ஓட்டு. வழக்கமா பாத்தீங்கன்னா அந்த போஸ்டல் ஓட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவிஎம் மெஷின்ல ஓட்டு எண்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இந்த போஸ்டல் ஓட்டை எண்றதுக்கு. அதே சமயத்தில் ரூல்ஸ்ல இன்னொரு விஷயம் இருக்கு. இவிஎம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே போஸ்டல் ஓட்டை கவுண்ட் பண்ணி இவ்வளவு போஸ்டல் ஓட்டு வந்திருக்கு அப்படின்னு முதல்ல ஃபில் பண்ணணும். அதுக்கு பிறகு இவிஎம்ல வந்து ஃபில் பண்ணணும். அதுக்கு பிறகு கவுண்ட் பண்ணி மொத்த ஓட்டை எழுதணும். அதுக்கு பிறகு தான் விவிபேட்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரையலை செக் பண்ண போகணும். ஆனா இவங்க இந்த தடவை என்ன பண்ணாங்க? போஸ்டல் ஓட்டை எண்றதுக்கு டைம் எல்லாம் கிடையாது. நாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிப்போம். ஆனா முதல்ல இவிஎம் முடிஞ்சிருச்சுன்னா இவிஎம் எழுதிக்குவோம். அதுக்கு பிறகு நாங்க போஸ்டல் ஓட்டை கவுண்டிங்ல கொண்டு வரோம் அப்படிங்கிறது எந்த வகையில நியாயம்? இந்த போஸ்டல் ஓட்டு இப்படி டைம் பவுண்ட்ல இருந்து வெளியே எடுத்ததே பாஜக காரங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கான பிளான் அப்படின்னு அப்பவே நிறைய பேர் சொன்னாங்க. எதிர்க்கட்சி எல்லாம் சொன்னாங்க. குறிப்பா இந்தியா அலையன்ஸ் உச்சநீதிமன்றத்துக்கே போனாங்க. இங்க பாருங்க தேர்தல் ஆணையத்தினுடைய கைட்லைன்ஸ் எல்லாம் அவங்க மாத்திருக்காங்க அப்படின்னு. முதல்ல நமக்கு வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா நீங்க தேர்தல் ஆணையத்துல இந்த கைட்லைன்ஸை ஏன் மாத்துனீங்க? குறிப்பா இதை நீங்க 2019லயே மாத்திருக்கீங்க. அதை இப்ப வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்றீங்க. ஏன் இந்திய வரலாறுலயே முதல் முறையா போஸ்டல் ஓட்டை இவிஎம் ஓட்டு, அதாவது பேலட் ஓட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே கவுண்ட் பண்ணணும்னு இந்த ரூல்ஸ் நீங்க ஏன் மாத்துனீங்க? இதே ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. இந்த சந்தேகம் ஏன் வருது அப்படின்னா எந்தெந்த தொகுதியில எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க கேண்டிடேட் அப்படிங்கிற லிஸ்ட் வெளியிடும் போதே என்ன பேட்டர்ன்ல வருது அப்படின்னா கேண்டிடேட்டோட பேரு, அவங்க சார்ந்த கட்சி, இவிஎம் ஓட்டுல எவ்வளவு ஓட்டு வந்திருக்கு, போஸ்டல்ல எவ்வளவு ஓட்டு வந்திருக்கு, மொத்த சதவீதம் எவ்வளவு, இந்த ஆர்டர்லாம் நீங்க வெளியிடுறீங்க. போஸ்டல் ஓட்டுக்கு தனி காலத்தை ஒதுக்குறீங்க. அப்ப நீங்க போஸ்டல் ஓட்டை முதல்லயே எண்ணி அதுல ஃபில் பண்ணிருக்கணும். எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா வெற்றி வாய்ப்பை முடிவு பண்ற இடத்துல இருக்கு இந்த போஸ்டல் ஓட்டு அப்படின்னா உடனே போஸ்டல் ஓட்டுல ஏத்த இறக்கங்களை செஞ்சு பிஜேபி காரங்களுக்கு நீங்க வெற்றியை முடிவு பண்றீங்க அப்படின்னு சொல்லி தான் இந்தியா அலையன்ஸ் கோர்ட் வரைக்கும் போனாங்க. இன்னைக்கு அதே தான் பிரச்சனையா வந்து நிக்குது. இந்த 140 தொகுதியில போட்ட ஓட்டோட கவுண்ட் பண்ணும்போது ஓட்டு எப்படி அதிகமாச்சு, போஸ்டல் ஓட்டுல
பார்லிமெண்ட்ல நீங்க அதிகப்படுத்தினீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்க வேண்டிய இடத்துல பத்திரிகையாளர்களும் மக்களும் நிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க இன்னொரு பெரிய ட்விஸ்ட் வச்சீங்க. என்ன ட்விஸ்ட்? இப்படி போஸ்டல் ஓட்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது 24 மணி நேரத்துக்குள்ள எண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? அது என்ன முடியாது, அதுக்கு ரூல்ஸ்ல கைட்லைன்ஸ்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஏன் போஸ்டல் ஓட்டு வெற்றி வாய்ப்பை முடிவு பண்ற இடத்துல இருக்கும்போது அதை எண்றதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீகார்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பை முடிவு பண்ணது 12,700 ஓட்டு. ஒருத்தர் ஜெயிச்சது தோத்ததை முடிவு பண்ண மொத்த நம்பர்ஸ் 12,700. ஆனா போஸ்டல் ஓட்டு வந்தது 52,000. அப்போ இங்க வெற்றி வாய்ப்பை எது முடிவு பண்ணிருக்கு அப்படின்னா போஸ்டல் ஓட்டு முடிவு பண்ணிருக்கு. அப்போ ஒரு கேண்டிடேட்டுக்கு சந்தேகம் வரும்போது கண்டிப்பா அவங்க போஸ்டல் ஓட்டை ரீகவுண்டிங் பண்றதுக்கான உரிமையும் தார்மீக அடிப்படையில் ரைட்ஸையும் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருந்துச்சு. அதை நீங்க மாத்தி இருக்கீங்க. அதை ஏன் நீங்க மாத்துறீங்க? இது மாதிரி தேர்தல் ஆணையங்கள் குறித்து, இந்த தேர்தல் கவுண்டிங் குறித்து பல்வேறுபட்ட கேள்விகள் இன்னும் விடையில்லாமல் இருக்கு. இதுல ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எங்க ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா தேர்தல் முடிஞ்ச உடனே முதல் 2 கட்ட தேர்தல் குறித்தான டேட்டாஸை தேர்தல் ஆணையம் வெளியிடாம தாமதப்படுத்தினாங்க. அப்ப பல அமைப்புகள் என்ன பண்ணாங்க? உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. ஏங்க திடீர்னு 11 நாள் கழிச்சு இவங்க டேட்டா வெளியிடுறாங்க. 6% 1,07,00,000 ஓட்டு அதிகமா இருக்குன்னு இவங்க டேட்டா சொல்றாங்க. ஏன் 11 நாளா இவங்க டேட்டாஸை ஒழுங்கா வெளியிடல? 11 நாளைக்கு முன்னாடி நீங்க வெளியிடும் போது 60% சொன்னீங்க. 11 கால் கழிச்சு 66%ங்கிறீங்க. 6% ஓட்டு எப்படி அதிகமாச்சுன்னு கோர்ட்லயே கேட்டாங்க. இது மட்டும் இல்லாம 5 ஃபேஸ் வரைக்கும் எத்தனை ஆண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, எத்தனை பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற நம்பர்ஸ் நீங்க வெளியிடல. வெறும் பர்சன்டேஜ் தான் தொடர்ச்சியா வெளியிட்டீங்க. நீங்க நம்பர்ஸ் வெளியிடணும் அப்படின்னு கேட்டாங்க. 5 ஃபேஸ் முடிய வரைக்கும் நீங்க வாயே திறக்கல. யாரு? இந்த தேர்தல் ஆணையம். 5 ஃபேஸ் முடிஞ்சதுக்கு பிறகு கோர்ட்ல உச்சநீதிமன்றத்துக்கு போனதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சந்திரசூட் நேரடியா கேட்டார். இதை வெளியிடறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். அதுக்கு பிறகு நீங்க வெளியிட்டீங்க. அப்போ தொடர்ச்சியா இந்த நம்பர் ஆஃப் ஓட்டை வெளியிடுறதுல தேர்தல் ஆணையம் பிரச்சனைக்குரிய விஷயமாவே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. 2019 கூட பாத்தீங்கன்னா இந்த டேட்டாஸை தேர்தல் ஆணையம் அவங்க வெப்சைட்ல இருந்து டெலிட் பண்ணி அதை வந்து மறைச்சிருக்காங்க. இப்ப வெளியிடும் போது ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இவ்வளவு டிஃபரன்ஸ்கள் தெரியுது. இப்ப நமக்கு அடிப்படையா வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ஏன் நீங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய டேட்டால இவ்வளவு டிஃபரன்ஸ் வந்துச்சு? சரி, டிஃபரன்ஸ் வந்துருச்சு. இந்த டிஃபரன்ஸ் வந்ததுக்கு பிறகு நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த டிஃபரன்ஸ்ல யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மறு தேர்தல் நடத்த போறீங்களா? இது குறித்தெல்லாம் உச்சநீதிமன்றம் அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிற பல கேள்விகள் விடையில்லாம இப்ப நம்ம முன்னாடி இருக்கு.